ஏராளமான கூட்டம் உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் விரோதமாக, குடும்பத்திலேயோ தொழில் ஏதோ ஒரு காரியத்துக்கு, உங்க எல்லா காரியத்துக்கும் முட்டுக்கட்டாக நீங்க வளர்ச்சி அடைந்து மேல போக முடியாதபடி உங்களை அமுக்கி கொண்டிருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஆட்சி போடுவதற்காக ஆண்டவர் இந்த நாள் யுத்தம் பண்ண வரேன்னு சொல்றாரு. அதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, யுத்தம் உங்களுடைய அதில்ல. நம்ம ஒரு யுத்தம் பண்ணணும்னா நமக்கு முடியாது. நம்ம வேணா நம்ம சொல்லல, ஒரு ஆள் வந்தா ஒரு ஆளை வேணா நம்ம ஒரு ஆள் அடிப்போம், இன்னொரு ஆள் வேணா ஒருவேளை ஒரு 2 பேரும் அடிச்சிருவாங்க, 3 பேரும் அடிச்சிருவாங்க. ஆனா லட்சக்கணக்கான ஜனங்களை எப்படி துரத்த முடியும்? அல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, எவ்வளவு பெரிய சேனைகள் அக்கறையில இருந்து வராங்க. இதை கீழே நீங்க பைபிள் வாசித்து போனா அவ்வளவு பெரிய சிதறடிக்க ஆண்டவரால் மட்டும் முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, சே இப்படி நான் சும்மா இருக்கிறேன், எனக்கு விரோதமா யாரெல்லாமோ பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, எப்படியோ என்ன அழிக்கிறதுக்கு வந்த மாதிரியே வராங்க. ஆனா கடவுள் உங்களை பாதுகாக்கிறது பிள்ளைகளே. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம நினைப்போம் நம்ம புத்தி அதிபுத்தி இருக்கு, நம்ம நினைச்சா இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம். நம்முடைய பலத்தை நம்பி நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம்ம எதெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதை அவரு செஞ்சிடாரு. அப்போ என்ன செய்யறது? நம்ம சும்மா மட்டும் இருந்தா போதும். நம்ம ஒழுங்கா தேவ சமூகத்துல கடவுளுக்கு பயந்து வாழ்கிற இறை பக்தியை நம்ம பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், குடும்பத்தாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா.